கைரேகை மூலமும் யுபிஐ பரிவர்த்தனை செய்ய புதிய வசதி கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பின் நம்பர் தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த புதிய வசதி தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. இந்தியாவில் நாளுக்கு நாள் டிஜிட்டல் பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய யூபிஐ என்று சொல்லப்படும் யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ் பேமெண்ட், இதன் மூலமாக பண பரிவர்த்தனை மேற்கொள்வதும் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இப்போது யூபிஐ மூலம் நாம் பண பரிவர்த்தனை செய்யும் போது யாருக்கு பணம் அனுப்புகிறோமோ அவருக்கு அதை தேர்வு செய்து நாம் தொகையையும் உள்ளீடு செய்து நம்மளுடைய பின் நம்பரை நாம் உள்ளிட வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக பின் நம்பருக்கு பதிலாக நம்முடைய முக அடையாளம், அதாவது ஃபேஷியல் ரெகக்னிஷன் மற்றும் தம்ப் இம்ப்ரெஷன், கைரேகை ஆகியவற்றின் மூலமாகவும் யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய வசதி விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. அதற்காக பின் நம்பர் வசதி நடைமுறைக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. பின் நம்பரை இடக்கூடிய வசதியும் நடைமுறையில் இருக்கும். கூடுதலாக இது போன்று ஃபேஷியல் முக அடையாளம் மற்றும் கைரேகை மூலமாகவும் நம்மளுடைய பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய வசதியும் நடைமுறையில் இருக்கும். இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனையை மேலும் எளிதானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இப்போது பின் நம்பரை உள்ளீடு செய்கின்ற போது அது பின் நம்பரு திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது நாம் பின் நம்பரை உள்ளீடு செய்யும் போது அருகில் இருப்பவர்கள் பார்த்துவிட்டு இதே போன்று பரிவர்த்தனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய கை ரேகையோ அல்லது முக அடையாளத்தையோ வேறு யாரும் திருட முடியாது. குறிப்பாக இது ஆதாரில் நம்முடைய பயோமெட்ரிக் தகவல்கள் அனைத்தும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆதாரில் சேகரிக்கப்பட்டுள்ள பயோமெட்ரிக் தரவுகள் அடிப்படையில் தான் இந்த கை ரேகை மற்றும் முக அடையாளத்தின் மூலம் யூபிஐ பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய வசதி நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த விஷயத்தை மும்பையில் நடைபெறக்கூடிய குளோபல் இன்வெஸ்ட் மாநாட்டில் நிதி சேவைகள் துறையினுடைய செயலாளர் நாகராஜ் அறிவித்திருக்கிறார். இது சோதனை அடிப்படையில் இந்தியாவில் இன்றைக்கே இது நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக படிப்படியாக இது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல் நம்ம பின் நம்பரை செட் மற்றும் ரீசெட் செய்யும் போதும் இதற்கு முன்பு நாம் டெபிட் கார்டுடைய அந்த தரவுகளை உள்ளீடு செய்துதான் பின் நம்பர் எக்ஸ்பைரி ஆகிவிட்டால் அதை செட் மற்றும் ரீசெட் செய்ய முடியும். ஆனால் இனி பின் நம்பரை செட் மற்றும் ரீசெட் செய்வதற்கும் நம்முடைய முக அடையாளம் மற்றும் கைரேகை ஆகியவற்றின் மூலமாகவே செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.